டிஆர்சி 10 இது நோட்டீஸ் ஃபார் ஆக்ஷன். ஓகேங்களா? உங்ககிட்ட ஒரு டிடைன் பண்ண பொருளையோ, அது பொருளா இருக்கலாம், மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை ஏலத்துல விட்டு அவங்க மணியை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்காக இஷ்யூ பண்ணக்கூடிய நோட்டீஸ் தான் டிஆர்சி 10. ஓகேங்களா? இப்போ ஒரு டிஆர்சி 7ல ஆர்டர் வந்துருச்சு, நீங்க 90 டேஸ்ல பேமெண்ட் பண்ணல, அவங்க ரெக்கவரி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்க ஃபேக்டரிக்கு வந்து அதை ரெக்கவர் பண்றது மூலமா உங்களோட ஸ்டாக்கை அவங்க ரெக்கவர், அதாவது டீடைன் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? அப்படி டீடைன் பண்ணக்கூடிய ஸ்டாக்கையோ அல்லது உங்களுக்கு ஈவே பில்ல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு டீடைன் பண்ணக்கூடிய ஸ்டாக்கையோ அவங்க சேல் பண்றதுக்கு, நீங்க குறிப்பிட்ட டேஸ்க்குள்ள அந்த பெனால்ட்டியை கட்டவில்லை என்றால் அதை சேல் பண்றதுக்கான ஏலத்துல, அதாவது ஆக்ஷன் ஆர் இ ஆக்ஷன் எதுல வேணாலும் சேல் பண்றதுக்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுதான் டிஆர்சி 10. ஸோ அந்த நோட்டீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க, அதுல வந்து இந்த குட்ஸ் எல்லாம் இதாச்சு, அதை நாங்க பப்ளிக் ஆக்ஷன்ல சேல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அதுல அந்த டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இல்ல, பப்ளிக் ஆக்ஷன் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு.